பாஜக எதிர்ப்பு வாக்குகள் முழுமையாக திமுக பக்கம் செல்வதை தடுக்கவே அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறியது என்று கூறிய விசிக தலைவர் தொல் திருமாவளவன், இந்தியா கூட்டணி பலவீனமடைந்துவிடக் கூடாது என்பதாலேயே 2 தொகுதிகளை ஏற்றுக்கொண்டோம் என்று விளக்கம் அளித்துள்ளார். 3வது தொகுதி கொடுக்க அவங்க தயங்குறாங்க. ஓகே, பரவாயில்ல. இதற்காக வெளியே போனால் திமுக கூட்டணி அல்லது இந்தியா கூட்டணி அல்லது பிஜேபி எதிர்ப்பு கூட்டணி பலவீனப்பட்டுவிடும். பலவீனப்படுத்துவதற்கு நாம் காரணமாக இருந்துவிடக்கூடாது. நாம் தான் அகில இந்திய அளவிலே பிஜேபியை வீழ்த்த வேண்டும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி பேசிக்கொண்டே வருகிறோம். மத்திய அரசு தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கிறது என்றால் மாநில அரசு தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி வருகிறது. இதுபோன்ற சூழல் நிச்சயம் அதிமுகவிற்கு வாக்கு வங்கியாக மாறும். இம்முறை களத்தில் வெற்றி பெறப்போவது அதிமுக தான் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு பேசியுள்ளார். ஓட்டு வங்கியில் மக்கள் இன்றைக்கு அச்சத்தின் உச்சியில் இருக்கின்றார்கள். மக்கள் இன்றைக்கு தமிழகத்திலே வாழ்வதற்கு அச்சப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சித்தால் மாநில அரசு மக்களை ஏமாற்றி வருகிறது. ஏமாற்றி ஒரு நிர்வாக சீர்கேடான அரசை கொடுக்கிறனால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீரழிவு இருக்கின்றது. இந்த 2 நிலைகளும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சாதகமாக வாக்கு வங்கிகளாக எங்களுக்கு மாறும். நிச்சயமாக களத்திலே வெற்றி பெறப்போது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். 39 இடங்கள் நாங்கள் வெற்றி பெறுவோம். 2024 தேர்தல் பாஜகவிற்கு தமிழ்நாட்டில் ஒரு சரித்திர தேர்தலாக இருக்கும். தமிழ்நாட்டில் மாற்றத்தை விரும்பும் மக்கள் பாஜகவிற்கு வாருங்கள் என்று கூறியிருக்கிறார் தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. மேலும் பாஜக தான் சாமானிய மக்களுக்கான கட்சி, திமுக சாமானிய மக்களுக்கான கட்சி இல்லை என்றும் விமர்சித்துள்ளார். சாமானிய மனிதர்களுக்கான கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது. இன்னைக்கு சாமானிய மனிதன் பாரதிய ஜனதா கட்சியோடு வர ஆரம்பித்திருக்கின்றார்கள். படித்தவர்கள், பண்பாளர்கள், சகோதரிகள், சகோதரர்கள் எல்லோரும். அதனால தான் மறுபடியும் சொல்றேன், மாற்றத்தை விரும்புறவங்க பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வாங்க. பிரதமர் மோடியின் ஆட்சி நாட்டிலிருந்து அகற்றப்பட வேண்டிய ஒன்று. அப்படி நடக்காவிட்டால் நாடு ஒரு பேராபத்தை சந்திக்கும் என்று கூறிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த உதவியும் செய்யாத பிரதமர் மோடி ஓட்டு கேட்டு தமிழ்நாட்டிற்கு வருவதற்கு என்ன உரிமை இருக்கிறது என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மோடி தலைமையிலான ஆட்சி உறுதியாக அகற்றப்பட வேண்டும். அகற்றப்படவில்லை என்று சொன்னால் நாடு ஒரு பேராபத்தை எதிர்காலத்தில் சந்திக்க வேண்டிய ஒரு அச்சுறுத்தல் இருந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படுகிற பொழுது, அவர்கள் நிற்கதியாக நிற்கிற பொழுது, வாழ்க்கையை இழந்து நிற்கிற நிலையில் அவர்களுக்கு எந்த உதவியும் செய்யாத பிரதமர் ஓட்டு கேட்பதற்கு என்ன உரிமை இருக்கிறது, என்ன தகுதி இருக்கிறது? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.